விஆர் நாலேஜ் டு ஜெட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் யூபிஎஸ்சி என்றால் என்ன, யூபிஎஸ்சி நடத்தும் முக்கிய தேர்வுகள் என்னென்ன, அதன் மூலம் என்ன மாதிரியான வேலைகள் கிடைக்கும், யாரெல்லாம் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்பது போன்ற பல தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். யூபிஎஸ்சி என்பது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது ஒரு இந்திய மத்திய அரசின் ஆணையம். இது ஒரு அரசு பணியாளர்களை தேர்வு செய்யும் முக்கிய அமைப்பு. இந்தியாவில் மிக உயர்ந்த அரசு பணிகளுக்கான தேர்வுகளை இந்த ஆணையம் நடத்துகிறது. இதன் மூலம் அரசு துறைகளுக்கான அதிகாரிகளை தேர்வு செய்கிறது. இந்த யூபிஎஸ்சி மூலமாக என்னென்ன மாதிரியான பணிகளுக்கு தேர்வு நடத்தப்படுகிறது என்றால், ஐஏஎஸ் அதாவது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஐபிஎஸ் அதாவது இந்தியன் போலீஸ் சர்வீஸ், ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், ஐஆர்எஸ் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், இவைகளை நாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் என்போம். இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத தேவையான கல்வி தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டியில் நீங்கள் டிகிரி முடித்திருக்க வேண்டும். இந்த தேர்விற்கு ஃபைனல் இயர் படித்து கொண்டிருக்கும் மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம். இதில் ஐஏஎஸ்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பதவிகளுக்கும், ஐபிஎஸ் போலீஸ் ஆஃபீஸர் பதவிகளுக்கும், ஐஎஃப்எஸ் டிப்ளமேட் பதவிகளுக்கும், ஐஆர்எஸ் இன்கம் டேக்ஸ் கஸ்டம்ஸ் போன்ற பதவிகளுக்கும் இந்த தேர்வானது நடத்தப்படுகிறது. இதற்கான எக்ஸாமானது ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ எனும் நிலைகளில் இருக்கும். அடுத்து இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இஎஸ்இ அதாவது அரசு பொறியாளர்கள் தேர்வு. இதில் என்னென்ன மாதிரியான பணிகள் இருக்கும் என்றால், ரயில்வேஸ், சிபிடபிள்யூடி, டிஃபென்ஸ் என்ஜினியரிங் சர்வீசஸ் போன்ற பணிகள் இருக்கும். இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் டிகிரியில் பிஇ, பிடெக் அல்லது சில குறிப்பிட்ட துறைகளில் எம்எஸ்சி முடித்திருக்க வேண்டும். இந்த தேர்வானது யூபிஎஸ்சியால் நடத்தப்படும் முக்கிய தேர்வு. இதன் மூலம் இந்திய அரசின் முக்கியமான பொறியியல் துறைகளில் கிளாஸ் 1 அதாவது குரூப் ஏ அதிகாரிகளாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். அதாவது கவர்மெண்ட் என்ஜினியராக தேர்வு செய்யப்படுகிறார்கள். இவர்களுக்கான பணி என்னவாக இருக்கும் என்றால், டெக்னிக்கல் ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போன்று இருக்கும். இதற்கான வயது வரம்பை பொறுத்தவரை 21 முதல் 30 வயது வரை ஜெனரல் கேட்டகரியிலும், 21 முதல் 33 வரை ஓபிசி கேட்டகரியிலும், 21 முதல் 35 வயது வரை எஸ்சி எஸ்டி கேட்டகரியிலும் இருக்க வேண்டும். முக்கியமாக இந்த தேர்வின் மூலம் எந்தெந்த துறைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்றால், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் போன்ற துறைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். எந்தெந்த துறைகளில் வேலை கிடைக்கும் என்றால், இந்தியன் ரயில்வேஸ், சிபிடபிள்யூடி அதாவது பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டிலும், டிஃபென்ஸ் என்ஜினியரிங் சர்வீஸ், சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், பார்டர்ஸ் ரோடு ஆர்கனைசேஷன் போன்ற துறைகளிலும் வேலை இருக்கும். இவர்களுக்கான எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தவரை எம்சிக்யூ அதாவது மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மாடலில் கேள்விகள் கேட்கப்படும். செகண்ட் பேப்பரில் ஜென்ரல் ஸ்டடீஸும் அண்ட் என்ஜினியரிங் ஆப்டிடியூட்டும், கோர் என்ஜினியரிங் சப்ஜெக்டும் இருக்கும். அதன் பிறகு மெயின் எக்ஸாமை பொறுத்தவரை டிஸ்கிரிப்டிவ் டைப் அதாவது எழுத்து தேர்வு இருக்கும். அதன் பிறகு இன்டர்வியூ நடைபெறும். இதில் டெக்னிக்கல் நாலேஜ், ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் போன்ற கேள்விகள் கேட்கப்படும். இந்த தேர்வுக்கான மதிப்பெண்ணை பொறுத்தவரை ப்ரிலிம்ஸ் 500 மதிப்பெண்களும், மெயின்ஸில் 600 மதிப்பெண்களும், இன்டர்வியூவில் 200 மதிப்பெண்களும், மொத்தம் 1300 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெறும். இதற்கான போஸ்டிங்கை பொறுத்தவரை அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியர், அசிஸ்டண்ட் டைரக்டர், எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியர் போன்ற பதவிகள் இருக்கும். இந்த ஜாப்களுக்கான சேலரியை பொறுத்தவரை 56,100 முதல் 80,000 வரை இருக்கும். அடுத்து கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் அதாவது இந்திய இராணுவ அதிகாரியாக சேர்வதற்காக எழுதப்படும் தேர்வு. இதில் என்னென்ன மாதிரியான பணிகள் இருக்கும் என்றால், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி முடித்திருக்க வேண்டும்.
நேவி ஏர்ஃபோர்ஸுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படித்திருக்க வேண்டும். இந்த தேர்வும் யூபிஎஸ்சியால் நடத்தப்படும் முக்கியமான தேர்வு. இதன் மூலம் இந்திய இராணுவத்தில் அதிகாரியாக சேரலாம். வருடத்திற்கு 2 முறை CDS 1 அண்ட் CDS 2 தேர்வு நடத்தப்படுகிறது. இதில் சேரக்கூடிய அகாடமிகள்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி ஆஃபீஸராக ட்ரைனிங்க்கு IMA அதாவது இந்தியன் மிலிட்ரி அகாடமியிலும், நேவி ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங்க்கு INA என்று சொல்லக்கூடிய இந்தியன் நாவல் அகாடமியிலும், ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளையிங் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கிற்கு ஏர்ஃபோர்ஸ் அகாடமியிலும், ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்கு OTA என்று சொல்லக்கூடிய ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமியிலும் இருக்கும். இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தவரை IMA அண்ட் OTAவிற்கு ஏதாவது ஒரு டிகிரியும், INAவிற்கு என்ஜினியரிங் டிகிரியும், AFAவிற்கு டிகிரி ப்ளஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் 12th லெவலில் இருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பை பொறுத்தவரை IMAவிற்கு 19 முதல் 24 வயது வரையும், INAவிற்கு 19 முதல் 24 வயது வரையும், AFAவிற்கு 20 முதல் 24 வரையும், OTAவிற்கு 19 முதல் 25 வரையும் ஏஜ் லிமிட் கொடுக்கப்பட்டுள்ளது. திருமண நிலையை பொறுத்தவரை IMA, INA, AFAவிற்கு திருமணம் ஆகாதவராக இருக்க வேண்டும். OTAவிற்கு திருமணமானவர் ஆகாதவர் இருவரும் சேரலாம். இதற்கான எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தவரை IMA, INA, AFAவிற்கு இங்கிலீஷில் 100 மதிப்பெண்களும், ஜென்ரல் நாலேஜில் 100 மதிப்பெண்களும், மேத்தமெட்டிக்ஸில் 100 மதிப்பெண்களுக்கும் மொத்தம் 300 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெறும். OTAவை பொறுத்தவரை இங்கிலீஷில் 100 மதிப்பெண்களும், ஜென்ரல் நாலேஜில் 100 மதிப்பெண்களும் மொத்தம் 200 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெறும். இந்த தேர்வுகளுக்கான இன்டர்வியூ ஆனது 5 நாட்கள் நடைபெறும். அதில் இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டும், சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டும், குரூப் டாஸ்க்கும், பர்சனல் இன்டர்வியூவும் இருக்கும். அடுத்து மெடிக்கல் டெஸ்ட்டில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் செக்கப் இருக்கும். அதன் பிறகே மெரிட் லிஸ்ட் வெளியிடப்படும். இந்த ஜாப்களுக்கான உடல் தகுதியை பொறுத்தவரை ஹைட், வெயிட் ஸ்டாண்டர்டாக இருக்க வேண்டும். ஹை சைட் விஷன் சரியாக இருக்க வேண்டும். ரன்னிங் ஸ்டாமினா நன்றாக இருக்க வேண்டும். இதற்கான சேலரியை பொறுத்தவரை 56,100 ப்ளஸ் கவர்மெண்ட் அலவன்ஸ் ப்ளஸ் ஃபீல்டு அலவன்ஸ் ப்ளஸ் ரிஸ்க் அலவன்ஸ் கூட கிடைக்கும். NTA என்று சொல்லக்கூடிய நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி என்பது 12th முடித்தவுடன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் ஆஃபீஸராக சேர இந்த தேர்வின் மூலம் ட்ரைனிங் வழங்கப்படுகிறது. இந்தியாவின் முதல் ட்ரீ சர்வீசஸ் அகாடமி இது. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸுக்கான ட்ரைனிங் அனைத்தும் இந்த ஒரே அகாடமியில் வழங்கப்படுகிறது. இதற்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரை ஆர்மிக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுவே நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸுக்கு 12th நீங்கள் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் எடுத்து படித்திருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பை பொறுத்தவரை 17 முதல் 20 வயது வரை இருக்க வேண்டும். திருமணமாகாதவர்கள் மட்டும் இதில் சேரலாம். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தவரை 300 மதிப்பெண்களுக்கு 12th மேக்ஸ் சப்ஜெக்டில் இருந்து கேள்விகள் கேட்கப்படும். ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட்டில் 600 மதிப்பெண்களுக்கு இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தும் மொத்தம் 900 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெறும். SSB இன்டர்வியூ 5 நாட்களுக்கு நடைபெறும். இதில் இன்டெலிஜென்ட் டெஸ்ட், சைக்காலஜி டெஸ்ட், குரூப் டிஸ்கஷன் அண்ட் டாஸ்க் பர்சனல் இன்டர்வியூவும் இருக்கும். அதற்கடுத்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஐசைட், ஹைட் செக்கப் நடைபெறும். அடுத்து NDAவில் 3 வருட ட்ரைனிங் இருக்கும். இதற்கான சேலரியை பொறுத்தவரை 56,100 வரை சேலரி இருக்கும். இதனுடன் ஃப்ரீ ஃபுட், அக்காமடேஷன், யூனிஃபார்ம், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் போன்றவையும் இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீர்கள் என்றால் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள புத்தகத்தை படிக்க வேண்டும். மேக்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். இங்கிலீஷ் வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ண வேண்டும். கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ரன்னிங், புஷ்அப்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். இந்த NDA எக்ஸாம் ஆனது வருடத்திற்கு 2 முறை நடைபெறும். இந்த எக்ஸாமுக்கு காம்படிஷன் அதிகம். நீங்கள் சிறு வயதிலேயே டிஃபென்ஸ் ஆஃபீஸர் ஆக வேண்டும் எனும் ஆர்வம் இருந்தால் இது உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. அடுத்து CMS என்று சொல்லக்கூடிய கம்பைன்ட் மெடிக்கல் சர்வீசஸ் என்பது அரசு டாக்டர்கள்
தேர்வு. இந்த எக்ஸாமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவதன் மூலம் மத்திய அரசு துறைகளில் கவர்மெண்ட் ப்ளஸ் டாக்டராக சேரலாம். இதற்கு நீங்கள் முதலில் MBBS முடித்திருக்க வேண்டும். இந்த ஜாப்பில் உங்களுக்கு கிளினிக்கல் ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல் இரண்டுமே இருக்கும். இந்த CMS தேர்வானது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடத்தப்படும். நீங்கள் MBBS ஃபைனல் இயர் படித்து கொண்டிருப்பவராக இருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவர்கள் அதிகபட்சம் 32 வயது வரையும், OBC கேட்டகரியில் உள்ளவர்கள் 35 வயது வரையும், SC/STயாக உள்ளவர்கள் 37 வயது வரையும் விண்ணப்பிக்கலாம். இதற்கு நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்க வேண்டும். இந்த CMS எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணுவதன் மூலம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் டிவிஷனல் மெடிக்கல் ஆஃபீஸர் ADMO மற்றும் ரயில்வே ஹாஸ்பிட்டல்களில் வேலை இருக்கும். அடுத்து ஜென்ரல் ஹெல்த் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட், ஜென்ரல் டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டும் அதர் டிபார்ட்மெண்ட்ஸை பொறுத்தவரை முனிசிபல் கார்ப்பரேஷன்ஸ், இந்தியன் ஆர்டன்ஸ் ஃபேக்டரிஸ், அதர் ஜென்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் யூனிட்ஸ் போன்ற டிபார்ட்மெண்ட்டுகளிலும் போஸ்டிங்ஸ் இருக்கும். இதற்கான எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தவரை கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக 2 பேப்பர்ஸ் இருக்கும். இதில் பேப்பர் 1இல் ஜென்ரல் மெடிசன் மற்றும் பீடியாட்ரிஸும், பேப்பர் 2வில் சர்ஜரி, கைனோகாலஜி அண்ட் ஆப்ஸ்ட்ராக்டிவ்ஸ், ப்ரிவென்டிவ் அண்ட் சோசியல் மெடிசன் போன்ற சப்ஜெக்டுகளிலிருந்து 500 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெறும். அடுத்து பர்சனாலிட்டி டெஸ்ட் இன்டர்வியூ லெவலில் 100 மதிப்பெண்களுக்கு நடைபெறும். இதில் கம்யூனிகேஷன் ஸ்கில், மெடிக்கல் நாலேஜ், டிசிஷன் மேக்கிங் போன்றவை இருக்கும். இந்த ஜாபுக்கான ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்தவரை 56,100 வரை இருக்கும். அலவன்ஸுடன் 80,000 அதிகமாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த எக்ஸாமிற்கான சிலபஸை பொறுத்தவரை மெடிசின், சர்ஜரி, பீடியாட்ரிக்ஸ், கைனகாலஜி, ப்ரிவென்டிவ் அண்ட் சோசியல் மெடிசன் போன்ற MBBS சிலபஸ் அடிப்படையில் தான் கேள்விகள் கேட்கப்படும். அடுத்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் என்பது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தும் முக்கியமான ஆல் இண்டியா சர்வீஸ். இந்த சேவையின் முக்கியமான நோக்கமே காடுகள், விலங்குகள் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதாகும். இது நேச்சரை பாதுகாக்கும் உயர்நிலை அரசு அதிகாரி வேலை. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தவரை அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், இன்ஜினியரிங் போன்ற சப்ஜெக்டுகளில் டிகிரி முடித்தவர்கள் இந்த எக்ஸாமிற்கு எலிஜிபிள் ஆவார்கள். ஆர்ட்ஸ் முடித்தவர்கள் இதற்கு எலிஜிபிள் ஆக மாட்டார்கள். இதற்கான வயது வரம்பை பொறுத்தவரை ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவர்கள் 21 வயது முதல் 32 வயது வரை உள்ளவர்களும், OBCயை பொறுத்தவரை 35 வயது வரையும், SC/STயை பொறுத்தவரை 37 வயது வரையும் இந்த தேர்வை எழுத முடியும். இந்த தேர்விற்கான எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தவரை ப்ரிலிமினரி எக்ஸாம் மற்றும் மெயின் எக்ஸாம் இருக்கும். அடுத்து இன்டர்வியூ இருக்கும். இந்த ஜாபை பொறுத்தவரை என்ன மாதிரியான வேலை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கான்வர்சேஷன், வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன், ஆன்டி போச்சிங் ஆப்ரேஷன், என்விரான்மெண்ட் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன், நேஷ்னல் பார்க்ஸ் அண்ட் சாங்சுவரிஸ் மேனேஜ்மெண்ட் போன்ற வேலைகள் இருக்கும். இதற்கான ட்ரைனிங் உங்களுக்கு இந்திரா காந்தி நேஷ்னல் ஃபாரஸ்ட் அகாடமியில் நடைபெறும். இதில் உங்களுக்கு வைல்டு லைஃப் ட்ரைனிங், ஃபீல்டு விசிட்ஸ், ஃபாரஸ்ட் லா அண்ட் மேனேஜ்மெண்ட் போன்ற ட்ரைனிங்ஸ் வழங்கப்படும். இதற்கான போஸ்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், டிவிஷன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் போன்ற பதவிகள் இருக்கும். இதற்கான சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 56,100 ப்ளஸ் அலவன்ஸும் கிடைக்கும். இதற்கான சிலபஸை பொறுத்தவரை ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், பாட்டனி, ஜுவாலஜி, என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி போன்ற சப்ஜெக்டுகளிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். அடுத்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் CAPF என்பது UPSC நடத்தும் அசிஸ்டண்ட் கமாண்டட் பதவிக்கான தேர்வு. இதன் மூலம் இந்தியாவின் பாராமிலிட்டரி ஃபோர்ஸில் அதிகாரியாக சேரலாம். இந்த CAPFஇல் உள்ள முக்கியமான படைகள்னு பார்த்தீங்கன்னா CRPF அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், BSF பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், CISF சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ITBP இண்டோ திபேத்தியன் பார்டர் போலீஸ், SSB சஸ்கஸ்ட்ரா சீமா பால் போன்ற
படைகள் உள்ளன. இதற்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரை ஏதாவது ஒரு டிகிரி முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தவரை சென்ட்ரல் கேட்டகரியில் உள்ளவர்கள் 20 முதல் 25 வயது வரையும், ஓபிசி கேட்டகரியில் உள்ளவர்கள் 28 வயது வரை, SC/ST கேட்டகரியில் உள்ளவர்கள் 30 வயது வரையும் இதில் சேரலாம். மேலும் நீங்கள் இந்திய குடிமகனாக இருத்தல் அவசியம். இதற்கான எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தவரை பேப்பர் 1இல் சென்ட்ரல் எபிலிட்டி, இன்டெலிஜென்ஸ், கரண்ட் அஃபயர்ஸ், ரீசனிங் போன்றவையும், பேப்பர் 2ஐ பொறுத்தவரை எஸ்ஏ ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன், கம்யூனிகேஷன் ஸ்கில், ஃபிசிக்கல் டெஸ்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் இருக்கும். ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்தவரை ரன்னிங், லாங் ஜம்ப், ஹைட், ஜஸ்ட் மெஷர்மெண்ட்டும், இன்டர்வியூவை பொறுத்தவரை பர்சனாலிட்டி டெஸ்ட்டும், லீடர்ஷிப் குவாலிட்டிஸும், மெடிக்கல் டெஸ்ட்டை பொறுத்தவரை ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த் செக்கப்பும் இருக்கும். இதற்கான சம்பளத்தை பொறுத்தவரை ஸ்டார்டிங் சேலரியாக 56,100 ப்ளஸ் அலவன்ஸ், ஃபீல்டு அலவன்ஸ் ப்ளஸ் ரிஸ்க் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 80,000க்கும் அதிகமான சேலரி கிடைக்க வாய்ப்புள்ளது. இதற்கான ஜாப் நேச்சரை பொறுத்தவரை பார்டர் பேட்ரோல், ஆன்டி டெரர் ஆப்ரேஷன்ஸ், விஐபி செக்யூரிட்டிஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இன்டர்னல் செக்யூரிட்டி டியூட்டிஸ். இந்த தேர்வுக்கான ப்ரிப்பரேஷனை பொறுத்தவரை டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் படிக்க வேண்டும், NCERT புக்ஸ் ரிவைஸ் பண்ண வேண்டும், எஸ்ஏ ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெய்லி மெயின்டைன் பண்ண வேண்டும். அடுத்து இந்தியன் எக்கானமிக் சர்வீஸ் IES, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் ISS என்பது UPSC நடத்தும் ஒரு சிறப்பு தேர்வு. இந்த தேர்வின் மூலம் எக்கனாமிக்ஸ் மற்றும் ஸ்டாட்டிஸ்டியன் ஆக மத்திய அரசு வேலை கிடைக்கும். இதில் IES என்பது நாட்டின் பொருளாதார கொள்கைகள் உருவாக்க உதவும். அதாவது பட்ஜெட், பிளானிங், எக்கனாமிக்ஸ் அனலைசிஸ் போன்ற வேலைகள் இருக்கும். அதுவே ISS என்பது டேட்டா அனலைசிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சர்வே தொடர்பான வேலைகள் இருக்கும். இதற்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரை IESக்கு போஸ்ட் கிராஜுவேட்டில் எக்கனாமிக்ஸ் முடித்திருக்க வேண்டும். அதாவது MA எக்கனாமிக்ஸ், அப்ளைடு எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸ், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸும், ISSக்கு பேச்சுலர்ஸ் டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது மாஸ்டர் டிகிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடித்திருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பை பொறுத்தவரை ஜெனரல் கேட்டகரியில் உள்ளவர்கள் 21 வயது முதல் 30 வயது வரையும், ஓபிசி கேட்டகரியில் உள்ளவர்கள் 33 வயது வரையும், SC/ST கேட்டகரியில் உள்ளவர்கள் 35 வயது வரையும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தவரை IESல் ஜென்ரல் இங்கிலீஷில் 100 மதிப்பெண்களும், ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 மதிப்பெண்களும், எக்கனாமிக்ஸில் 4 பேப்பர்கள் இருக்கும். இதில் 800 மதிப்பெண்களுக்கும் ஆக மொத்தம் 1000 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் நடைபெறும். அதேபோன்று ISSல் ஜென்ரல் இங்கிலீஷில் 100 மதிப்பெண்களும், ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 மதிப்பெண்களும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பரில் 4 பேப்பர்ஸ் இருக்கும். இதில் 800 மதிப்பெண்களுக்கு ஆக மொத்தம் 1000 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் நடைபெறும். இன்டர்வியூவை பொறுத்தவரை 200 மதிப்பெண்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் ப்ளஸ் கம்யூனிகேஷன் ரிலேட்டடான கேள்விகள் கேட்கப்படும். இதில் என்னென்ன மாதிரியான பதவிகள் இருக்கும் என்றால் IESல் எக்கனாமிக்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் டைரக்டர், ஜூனியர் டைம் ஸ்கேல் ஆஃபீஸர் போன்ற பதவிகளும், ISSல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் டைரக்டர் பதவிகளும் இருக்கும். இந்த ஜாபுக்கான துறைகள்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், நிதி ஆயோக், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், RBI இன்டைரக்ட் ரோல், பிளானிங் அண்ட் பாலிசி டிபார்ட்மெண்ட்டிலும் வேலைகள் இருக்கும். இதற்கான சேலரியை பொறுத்தவரை ஆரம்பத்தில் 56,100 ப்ளஸ் அலவன்ஸும் 80,000 வரை சேலரியும் இருக்கும். இதற்கான சிலபஸை பொறுத்தவரை IESற்கு மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ், எக்கனோமெட்ரிக்ஸ், இந்தியன் எக்கனாமியும், ISSற்கு ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்கல், லைனியர் மாடல்ஸ், சாம்பிளிங் டெக்னிக்யூஸும் இருக்கும். ஜியோ சயின்டிஸ்ட் எக்ஸாமினேஷன் என்பது எர்த் சயின்ஸ் தொடர்பான கவர்மெண்ட் ஜாப். இந்த தேர்வின் மூலம் ஜுவாலஜிஸ்ட், ஜியோ ஃபிசிஸ்ட், கெமிஸ்ட், ஹைட்ரோ ஜுவாலஜிஸ்ட் போன்ற மத்திய அரசு பதவிகளில் சேரலாம். இதில் மினரல் வாட்டர் ரிசோர்ஸ், ஜியாலஜிக்கல் சர்வே வேலைகள் இருக்கும். இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தவரை ஜியாலஜிஸ்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரி இன் ஜியாலஜி, அப்ளைடு ஜியாலஜி முடித்திருக்க வேண்டும். ஜியோஃபிசிஸ்ட்டுக்கு MSCயில் ஃபிசிக்ஸ், அப்ளைடு ஃபிசிக்ஸ், ஜியோ ஃபிசிக்ஸ் முடித்திருக்க வேண்டும். கெமிஸ்ட்ரிக்கு MSCயில் கெமிஸ்ட்ரி, அப்ளைடு கெமிஸ்ட்ரி முடித்திருக்க வேண்டும்.
இதற்கான வயது வரம்பை பொறுத்தவரை ஜென்ரல் கேட்டகரிக்கு 21 வயது முதல் 32 வயது வரையும், ஓபிசியை பொறுத்தவரை 35 வயது வரையும், எஸ்சி எஸ்டியை பொறுத்தவரை 37 வயது வரையும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தவரை ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 மதிப்பெண்களும், சப்ஜெக்ட் பேப்பர் 1ற்கு 200 மதிப்பெண்களும், சப்ஜெக்ட் பேப்பர் 2ற்கு 200 மதிப்பெண்களும், மொத்தம் 500 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெறும். இன்டர்வியூவில் 100 மதிப்பெண்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து கேள்விகள் கேட்கப்படும். இந்த வேலைக்கான துறைகள்னு பார்த்தீங்கன்னா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ், வாட்டர் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டிலும் வேலை இருக்கும். இதற்கான சேலரியை பொறுத்தவரை 56,100 ப்ளஸ் அலவன்ஸ் முதல் 80,000 வரை இருக்கும். இதற்கான சிலபஸை பொறுத்தவரை ஜியாலஜியில் மினராலஜி, பேட்ராலஜி, ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜி, ஸ்ட்ராட்டிகிராஃபி போன்றவையும், ஜியோஃபிசிக்ஸில் செய்ஸ்மாலஜி, கிராவிட்டி அண்ட் மேக்னெட்டிக் மெத்தட்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி போன்றவையும், கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியும் இருக்கும். யூபிஎஸ்சி குறித்த மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்டிற்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதன் மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.